யார்டா உள்ள விட்டது? இது நல்லா இருக்கே. உங்க பேத்திக்கிட்ட மட்டும் ஜாலியா ஃப்ரீயா பேசுறீங்களா? நான் உங்க பேரன் தானே, என்கிட்ட ஜாலியா ஃப்ரீயா பேசுங்க. ஏன் விரட்டுறீங்க? உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீ போ வெளியே. தாத்தா டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன உங்க சொத்தையா கேட்டேன்? உங்க பேத்திக்கு மட்டும் உங்க ஹார்ட்ல இடம் கொடுத்துருக்கீங்களே, அதே மாதிரி எனக்கு உங்க ஹார்ட்ல ஓரமா இடம் கொடுவா. உன்னை யாரா உள்ள விட்டது? கலியா காளிங்க தான் என்ன உள்ள விட்டது. கலியா காளிங்க கலியா டேய் கிளம்பு கூப்பிடாண்டா. தாத்தா தாத்தா நான் சொல்றதை கேளுங்க. தாத்தா தாத்தா கூப்பிட்டீங்களா மாமா? கூப்பிட்டீங்களா மாமா? ஏன்டா ஒயிலாட்ட ஆடுற? இவன் ஏன்டா உள்ள விட்ட? யாரு? ஏய் நீயா? நான் தான். வெங்கடாஜலபதி அனுப்புறதா சொன்னேன். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்து என்ன உள்ள அமிச்சாரு. அதனால தான் நான் உள்ள விட்டேன். இதான் நீ அரண்மனையை பாத்துக்கிற லட்சணமா? மாமா குடிமி எல்லாம் தொங்க விட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு ஐயர் மாதிரி இருந்ததுனால நான் ஏமாந்துட்டேன் மாமா. முறாவே போடா வெளியே. போடா தாத்தா 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 நான் சொல்றதை கேளுங்க தாத்தா. தாத்தா நான் இல்ல தாத்தா. மாமா என்னம்மா? அவர் யாரு மாமா? நீ என்ன தெரிஞ்சிட்டு கேக்குறியா தெரியாம கேக்குறியா? தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் மாமா. தெரியாமலே போகட்டு விட்டுரு. டேய் எங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டுங்க? இங்கதான் அப்படியே சும்மா மைனர் மாதிரி சுத்துறதுக்கு ஆசைப்படுறீங்களே தவிர தெய்வாதீனத்தோட பையன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே. எங்களையும் உங்களை மாதிரி சாமியாராக சொல்றீங்களா? சாமியாருன்னு கேவலமா பேசாதே. இந்த உலகத்துல உழைப்பே இல்லாம பெரிய ஆளாகிறதுக்கு சாமியார் வேலை ஒண்ணு தாண்டா சுலபம். நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா, நாங்க காவி மட்டும் கட்ட மாட்டோம். எங்களை எங்க இஷ்டத்துக்கு வாழ விடுங்கன்னா சும்மா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமே அது முடியாது. காணாம போன தான் பையனை குமாரசாமி கூட்டி வந்துட்டா தெரியுமா? வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அதுதான்டா தெய்வாதீனம். எதிரி நிறுத்தம் இல்லைன்னா நாம எப்படி வேணும்னாலும் வாழலாம். எவனாவது எதிரியா வந்தா அவனுக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். என்ன நீ இங்க நிக்கிற? அங்க பாருங்க. அத்தாய் அத்தாய் சாப்பாடு ரெடி. ஐயோ தம்பி, நீ வந்திருக்கிறது பார்த்தா தாத்தா கோவப்படுவாரே. தாத்தாவை பார்த்து நான் தானே பயப்படணும், நீங்க கிடுகிடுன்னு நடுங்குறீங்க. அவர் கோபம் தெரியாது. கோவம் அதுக்கு நான் ஒரு சூப்பர் சாம்பார் வச்சிருக்கேன். இத கொண்டு போய் அவருக்கு ஊத்துனீங்க, அவர் நுனி மூக்குல இருக்கிற கோவம் மட்டும் சொரண ரோஷம் எல்லாம் பறந்து ஓடி போயிடும். ஐயோ இல்ல தம்பி. போங்க போங்க போங்க. இங்க வா இங்க வா. சீக்கிரம் கோ. தோ வரங்க பாருங்க. ஏமா இவ்வளவு லேட்? சும்மா இருடி. இவ வேற கத்திக்கிட்டு. கொஞ்சம் குடும்பம். மாமி இன்னைக்கு யாரு சமைச்சத? நான் தான் மாமா சமைச்சேன். வெரி குட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மரகதம் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சமைச்ச கைக்கு தங்கத்துல காப்பு பண்ணி போடணும். போடுங்க தாத்தா. வேணா மறுபடியும் வந்த தாத்தா பேச்ச மாத்தாதீங்க. சமையல் செஞ்ச கைக்கு காப்பு போடுறீங்கல்ல, காலியா இருக்கு போடுங்க. உங்க அப்பா மாதிரியே உனக்கு சுரணை கிடையாது. போடா வெளியே. தாத்தா சாப்பிடும் போது டென்ஷன் ஆகாதீங்க, விக்கிக்கும். போடா வெளியே. மாமா உங்களை எதிர்த்து பேசுறதா நினைக்காதீங்க மாமா. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு ராஜாவை கோவிக்கிறது நல்லதா படல. இந்த விஷயத்த நான் பெத்த பொண்ணுங்களே விட்டு விட்டு துரத்திருக்கேன் தெரியுமில்ல? இருக்கிற சொந்தத்தையெல்லாம் இப்படி விரோதத்தை காட்டி வெட்டி விட்டுட்டா நாளைக்கு நமக்கு பின்னாடி உறவுன்னு சொல்லிக்க இந்த வீட்டுல யாருமே இல்லாம போயிடும். அவளை அனாதை ஆக்கிடாதீங்க மாமா. ஏதோ விதி என் புருஷனை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. இந்த தலைமுறையோடு ஒழிய வேண்டிய சண்டைய இந்த சின்ன சிறுசுங்க மனசுல வளர்க்காதீங்க. அத்தை போட்ட போட்டுல தாத்தா ஆடி போயிட்டாரு. அவர் சைலண்டா போறத பார்த்தா இனிமே இந்த வீட்டுக்கு ஃப்ரீயா வந்துட்டு போலாம் போல இருக்கே. ஓகே ஓகே அத்தை உட்காருங்க, ஒரு புடி பிடிப்போம். யோ காலிங், தாத்தா என்ன அரண்மனைக்குள்ள வந்துட்டு போலான்னு சொன்ன உடனே ஆளு விட்டு கூப்பிடுறியா? என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. சண்டைக்காரங்கால விடுறத விட சாட்சிக்காரங்கால விடுறதே மேலு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன ஹெல்ப்? நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். எந்த பொண்ணு? இந்துவே. கல்யாணம் பண்ணிக்கோ. அவ மாட்டேங்கிறா. அப்ப வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா நான் அவளை ஆட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன், வெளியே எடுத்தறிய முடியல, நீதான் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஐடியா? வேற ஐடியா இருக்கணுமே. இங்க வா, ஓடிப்போ. இந்த ஒரு பூ போதுமே இந்த கவுக்க. என்ன இந்த போறாள இவகிட்ட பேசுறதுனால 6 முளை பூ வாங்கி கொடுக்கணும். இந்த ஒரு பூவை இந்து கவுந்துருவாளா? மேல வச்சு இந்த மரியாதையை போச்சுப்பா. நோ மிஸ்டர் காலிங், இந்த பூவை இந்துகிட்ட கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. ஐயோ 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 எப்பா. ஐயோ என்ன பிரதர், ஒரு ரொமான்டிக் லுக் விட்டதுக்கு ஓடி வந்தீங்க?
இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு வேணுமா? ஜஜமா போதும் போதும், இதுக்கு மேல தாங்காது. இப்படியே பார்த்தா லவ் வராது காலிங். வேற என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர், அசாத்துறேன். இப்ப நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. சரி, ஓகே ஓகே. இப்ப நான் தான் காலிங். அப்ப நானு குறுக்க பேசின ஐடியா வராது. பிரதர் பிரதர் பிரதர். இப்ப நான் சொல்றத நீங்க நல்ல கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி பூ கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். கேக்குறேன். ஓகே ஓகே. இந்த பூவை இப்படி கையில வச்சுக்கிட்டு ஆ, நல்ல ஸ்மார்ட் ரொமான்டிக்கா ஒரு லுக். எப்படி? பூவை கையில வச்சிட்டு இந்து ஐ லவ் யூ. தேங்க்யூ மாமா. காலிங் காலிங், இப்போ பூ வாங்கிட்டு போறாங்களே அது உங்ககிட்ட இருந்தா. ஏன்னா இப்ப நான் தானே காலிங். அந்த சிரிப்பு சிரிச்சிட்டு போறாங்களே அது கூட உங்களை பார்த்துதா. அந்த தேங்க்யூ சொன்னாங்களே அது கூட உங்களை பார்த்துதா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கடா? இல்ல காலிங், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எங்க அக்கா மகளை லவ் பண்றதுக்கு இடையில ஒரு புரோக்கர் எதுக்கு தேவை? என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. ஓ வாட் காலிங்? அந்த பூ மேட்டர் ஒர்க் அவுட் ஆச்சு போடுறீங்க. உனக்கு எப்படி தெரியும்? அதான் மறைச்சு மறைச்சு லவ் லெட்டர் எழுதும்போதே தெரியுதே. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அந்த பூவை வாங்கிட்டு ஆசையை சிரிச்சதெல்லாம் உங்களை பார்த்துதான். அதுக்குடா அப்படி என்ன அமிக்க அமிக்க எழுதுறீங்க? அதை கொஞ்சம் வாசிங்க. கரெக்டா தான் எழுதிருக்கேன். அட வாசிங்க. அட என்னப்பா, என் அக்கா மகள் இந்துவுக்கு உன் தாய் மாமன் 1000 கோடி ஆசீர்வாதங்களுடன் வரையும் மடல் என்னவென்றால், இந்த இடத்த கவனி. ஐயோ, நலம் நலமறியா ஆவா. ஸ்டாப். ஏ, உங்க அக்கா மக என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல நர்ஸ் வேலையா பாக்குது? ஒரு குவீனுக்கு எழுதுற மாதிரி அழகா எழுத வேண்டாம்? குயினா யாரு? அதான் இந்து. அது எப்படி எழுதுறது? தாங்க நான் எழுதுறேன். இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ, சொர்க்கமோ நரகமோ, வாழ்வோ தாழ்வோ, என் வாழ்க்கையை என்னோட விட்டுரு. என் லவ்வோட நீ விளையாடாத. அட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். Give me calling. என்ன எழுத போற? லவ் லெட்டர். இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் வர்ணிச்சு எழுதிக்க. ஆனா கீழே மட்டும் இப்படிக்குன்னு என் பேரை போட்டுறாது. ஏன்? தப்பி தவறி அந்த கெழட்டு வாத்துக்கிட்ட இந்த லெட்டர் கிடைச்சது, என்ன அரண்மனையை சுத்தி சுத்தி அடிச்சு கொண்டு போட்டுருவான்பா. இந்த லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வரியை இந்து படிக்கும் போது அதுக்கு ஏற்படுற ஃபீலிங். இப்போ இந்த லெட்டரை இந்து கிட்ட எப்படி குடுக்கறதுன்னு நான் சொல்லி தரவா? வேண்டாம், இந்த செய்முறை விளக்கமே எனக்கு வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு தடவை சொல்லி தரேன். போது, நீ ஒரு முறை செஞ்சதே போது, அதை என்னால மறக்கவே முடியாது. கொண்டா. ஓகே, தேங்க் யூ. ப்ளீஸ் பின்னால வந்து எட்டிக்கிட்டு பார்க்காத. சீச்சி.
இப்படித்த கொண்டு போய் வாசப்படியில கட்டு. என்னங்கடா அந்த அரண்மனை பக்கமா போயிருந்தீங்களா? இப்ப அங்க இருந்தா வரோம். அவன் அடிக்கடி அரண்மனைக்கு வந்து போயிட்டு இருக்கான். தாத்தாவும் அந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நம்மள என்னடா பண்ண முடியும்? முடியும்பா. தாத்தா அவனை பேரனா ஏத்துக்கிட்டு மாமா பொண்ணு அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா நான் என்னப்பா பண்றது? என்னடா சொல்ற? ஆமாப்பா, அண்ணன் இந்து கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறான்ப்பா. இத ஏன்டா என்கிட்ட முதல்ல சொல்ல? உன் கல்யாணத்தை வச்சு மறுபடியும் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடுறேன் பாரு. எனக்கு இந்துவை கட்டி வைக்கிறதுக்கு தாத்தா சம்மதிப்பாரப்பா? சம்மதிக்க வைக்கிறேன். அதான் சாமி கிட்ட போய் கேட்டுருவோம்ப்பா. ஊரு மேல காட்ட வேண்டிய கோபத்தை அத்தா கோயில் மாடு மேல காட்டி விட்டுருக்கா. சாமி, ஆத்தா கோவமா இருக்கிறதா சொல்றீங்க, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். ஆத்தாவோட கோபத்துக்கு காரணம் அரண்மனையில பெரியோரோட பேத்திக்கு கன்னி தீட்டை கழிக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறதா. அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை செஞ்சு வச்சா கோபம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அந்த அரண்மனையோட சம்பந்தம் பேச உங்களுக்கு மட்டும் தான் முறை